வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்ச் ஹோம் பேக்ஸ். வர்க்கலா சீரீஸுடைய தேர்ட் சீரீஸ் இது. டே 1ம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம தங்கியிருந்த ரூம் டூரும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்தது இல்லைன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம காட்ட போகிறது டே 2ஓட வீடியோ. ஸோ எங்கள் ரூம்லேயே எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நான் ரூம் டூரில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இதால் சிவியூவோட நாங்கள் அந்த டைனிங்லேருந்து இப்படி வெளியில் வந்து உட்காந்துட்டோம். நிறைய திங்ஸ் இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நான் இதெல்லாம் சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிறது வந்து பூவாறு லேக்குக்கு. அங்கே வந்து போட்டிங் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முன்ட்ரோ ஐலாண்ட்லேயும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, இங்கேயும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நிறைய சைட் சீயிங் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க எங்கள் டிரைவர். ஸோ நாங்கள் அதனால சரி அங்கே போகலாம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. எங்கள் ரூமில் இருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போய் அங்கே இருந்து தான் நம்ம வந்து பூவாறு லேக் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 8:30 9க்குலாம் ரூம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்போனா தான் நம்மளால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். நம்ம அப்போ தான் ரிட்டனும் நம்ம சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அப்படி பூவாறு லேக் வந்துட்டு ரீச் ஆனோடனே நமக்கு வந்து இந்த போட் ஃபேர்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. போட்டுடைய சார்ஜஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து மினிமம் 2 பேர் வந்து 2 பேருக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து 2500, 2 ஹவர்ஸ்னால் 3500 சொல்லியிருந்தாங்க. இது போக இப்போ 2 பேர் ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்க கூட கிட்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் போட்டில் ஏறுறீங்களோ அந்த 2% தவிர்த்து மித்த எல்லாருக்குமே 500 வந்து இன்க்ளூட் ஆகி அதுதான் வந்து உங்களுடைய ரேட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 2 hours பேக்கேஜ் எடுத்திருந்தோம். 2 பேருக்கு ஒரு போட் கேட்டிருந்தோம். ஸோ 3500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சைட் சீயிங்லேயுமே நமக்கு போட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டாப் பண்ணி எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொன்னாங்க, இது வந்து இந்த இடம், இது வந்து இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட்டு சைட் சீயிங்காக வந்து நமக்கு வந்து நெய்யாறு ரிவர் வந்து இந்த வழியாக தான் அப்படி பாஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நெய்யாறு டேம் இருக்கிறதாகவும் அங்கேருந்து வர வாட்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்த ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்படி சைடில் அங்கங்கே இளநியும் விற்றுட்டு இருந்தாங்க. வேணும்னா நம்ம போட்டை நிப்பாட்ட சொன்னோம்னா நம்ம டிரைவர் வந்து அங்கே நிப்பாட்டுவாங்க, நம்ம வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வர்க்கலா பிளான் பண்ணி போகிறீங்கன்னா இந்த இடமும் கண்டிப்பாக பிளான் பண்ணி போங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இதுக்குள்ளே நம்ம அந்த போட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்தது. போட்டை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளை வந்து எய்த்தால் உட்கார வச்சு அவங்களே கூட நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே கூட வந்து அண்ணா வந்து அவங்களே தாங்க நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து தரேன்னு சொல்லி வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து மேங்க்ரோவ் ஐலண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாமே ஆர்ச்சாக இருந்தது. அதில் வந்து ஏதோ டாக்ஸிக்கான ஃப்ரூட் பார்க்குறதுக்கு மேங்கோ மாதிரியே இருந்துச்சு. நான் கூட இது மாங்காவான்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். பட் அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரூட்டாக பார்க்குறதுக்கு மேங்கோ மாதிரி இருக்கும், அதனால தான் அது மேங்க்ரோவ் ஐலண்ட் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. 2 hours நமக்கு வந்து டைம் போகிறதே தெரில, போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருந்தது. நாங்கள் அங்கே எங்களுக்கு நிப்பாட்டியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு டீ, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தோம். நம்ம வந்துட்டு இருந்தோம்ல அந்த லேக்கில் இருந்தே நம்ம போட்டில் அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி விடுவாங்க. ஒரு பக்கம் வந்து பேக் வாட்டர், இன்னொரு பக்கம் வந்துட்டு நமக்கு வந்து சீ இருக்கும். இது வந்து கோல்டன் சாண்ட் ஐலாண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து போட்டை கொஞ்ச நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஒரு 15 minutes to 30 minutes வரைக்கும் இங்கே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறாங்க, கேமல் ரைடிங் இருக்குது, அப்புறம் இங்கே பானிபூரி, அப்புறம் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சிருந்தோம்ல, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியம் ரேட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு 15 minutes நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோல்டன் ஐலாண்டில் இருக்கிற இந்த சீ வந்து கோல்டன் சீன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டாக சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கேயே வந்து நூல் கட்டி தான் வச்சுருந்தாங்க, அதை தாண்டி போகக்கூடாதுன்ற மாதிரி. நாங்கள் நூல்லேருந்தே ரொம்ப தூரம் தள்ளி தான் இருந்தோம், ஆனால் கூட வேவ்ஸ் வந்து எங்கள் கிட்ட வர வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணாவும் நின்றுட்டு இருந்தாங்க. வேணும்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி தராங்க. ஒரு ஃபோட்டோ வந்து 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே 2 ஃபோட்டோஸ் வாங்கியிருந்தோம். அங்கே நாங்கள் வர வழியிலே ஃப்ளோட்டிங் ரெசார்ட்னு சொல்லியிருந்தாங்க இதை. அப்படியே நம்ம அந்த லேக்லேயே வந்து இந்த ரெசார்ட் வந்து அப்படி ஃப்ளோட்டிங்கில் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு சைட் சீயிங் வந்து மதர் மேரி ஸ்டாச்சு இருந்தாங்க. அங்கேயும் நம்மளை வந்து இறங்கணுன்னா நம்மளை இறக்கி விடுறாங்க. பட் நாங்கள் வந்துட்டு டைம் கரெக்டாக இருந்தது, இதுவே நமக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கேருந்தே அப்படின்னு நாங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் எலிஃபெண்ட் ராக்னு ஒரு ராக் காமிச்சிருந்தாங்க. அது லைட்டாக பார்க்குறதுக்கு எலிஃபெண்ட் மாதிரி இருந்தது. ஸோ மொத்தமாக இதில் என்னென்ன சைட் சீயிங்லாம் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நெய்யாறு ரிவர், அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அப்புறம் கோல்டன் சீ ஐலாண்ட், எலிஃபெண்ட் ராக், கோகனட் ஐலாண்ட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ்,
அப்புறம் ஏதோ சங்கமம்னு ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க. அந்த பேக் வாட்டரும் சீயும் வந்து ஒன்றா வந்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுது. ஸோ அதை வந்து சங்கமம்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து அதோடைய எண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இந்த பிரிட்ஜ் வந்து அதுக்கப்புறம் இதோடைய எண்டுன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து கேரளா பார்டர். இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பார்டர். அது வந்து கன்னியாகுமரியோட வந்து அட்டாச் ஆகுற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும். இதுக்கப்புறம் அங்கே நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்படியே அங்கிட்டு சுற்றிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்த வந்து கோக்னட் ஐலாண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து கோக்னட் ட்ரீஸாக இருந்தது. ஒரு செப்பரேட்டான ஒரு போர்ஷனில் சுற்றி தண்ணி இருக்குது. ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்தது. இந்த போட்டிங் வந்து டோட்டலி ஒர்த். கண்டிப்பாக நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் போகலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி லைட் ஹவுஸ் கோவளம் பீச்சும் கோவளம் லைட் ஹவுஸும் பார்க்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டோம். இதுதான் மேலேருந்து பார்க்கும்போது கோவளம் பீச். ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே இந்த வாட்டர் வந்து க்ரீன் கலரில் இருந்தது. நம்ம ப்ளூ கலர் ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கேயும் நாங்கள் கொஞ்ச நேரம் மேலே இருந்து நல்லா ரசிச்சுட்டு வந்தோம். லைட் ஹவுஸில் நம்ம மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளோட பார்க்கிங்க்கு ஒரு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த பார்க்கிங்கில் நின்று பார்த்தாலே வந்து பீச் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அதுவே ஒரு கிளிஃப் மேலே நின்று பார்க்குற மாதிரியான ஒரு வியூ தான் இருந்தது. இங்கேயுமே நிறைய ரெசார்ட்ஸ் இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸும் சொல்லியிருந்தாங்க. இந்த லைட் ஹவுஸில் வந்து லிஃப்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு 2 ஃப்ளோருக்கு வந்து லிஃப்ட்டில் போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேராக இருந்தது ஸ்டெப்ஸ் வந்து. அதுதான் இந்த டாப்பில் ஏறுறதுக்கு. பட் நீங்கள் அதை ஏறி போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து சீ தெரியுது. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து அந்த ரெசார்ட்ஸ் அப்புறம் அந்த ஊர் கொல்லம் அந்த ஊர் தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ட்ரிவாண்ட்ரமில் சரி எங்கேயாவது லஞ்ச் சாப்பிட்லாம். எனக்கு வந்து கேரளா சத்யா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குது கேரளா ஓணம் சத்யான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து அங்கே வந்து எப்போயுமே வந்து கேரளா சத்யா வந்து 365 டேஸ்னு ஒரே கடையில் கிடைக்குதுன்னா அந்த மதர்ஸ் லேண்ட்னு ஒரு ஷாப் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே டிரைவர் அண்ணா யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னவோ அது லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஃபில்லிங்காக நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அவங்களே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒருத்தர் என்ன இலையில இருக்குது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்த்து அவங்களாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே இது எங்களுக்கு தீந்துருச்சு இது வாங்க இது வைங்க எதுவுமே கேட்க மாட்டோம். அவங்களே வந்துக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட்னு. பாயசமே ஒரு 4 டைப் ஆஃப் பாயசம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதில் போட்டு சாப்பிடுங்க அது வந்து அதில் போட்டு சாப்பிடுங்கன்ற மாதிரி அவங்களே வந்து சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பர் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற ஜூக்கு வந்துட்டோம். நிறைய வந்து அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ரெனோவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு வரதுக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு ஒரு நடந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த அவுள் கூப்பிட்டோன்னே அப்படி திரும்பி பார்த்தது எங்களே. அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து மங்கி வந்து மேலே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நிறைய டீர் லயன் டைகர் லெப்பர்ட் பீர் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே காட்டியிருக்கேன் அப்படியே பாருங்கள்.
ஏஞ்சல்ஸும் இருந்தது. ஸோ பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே எங்கள் ரூமுக்கு வர வழியிலே வெட்டுக்காடு, அந்த பாசேஜ்லேயே வெட்டுக்காடுன்ற ஒரு இடம் வந்தது. அங்கே வந்து சர்ச், இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுன்னு டிரைவர் அண்ணா சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். சர்ச் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கேரளாவில் மோஸ்ட்டாகவே சொல்லுவாங்க சர்ச்சஸ், கோயில் இதெல்லாமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். பட் சூப்பராக இருந்தது கோயில். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கீழே சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு அடரேஷன் சாப்பல் இருந்தது. கீழே மியூசியமும் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேயும் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். சர்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ டே 3 வீடியோ நெக்ஸ்ட் இதில் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.